2002ஆம் ஆண்டு நடந்த இந்த கொடுமை அப்போது வெளிவந்த நாளேடுகளிலும் வார ஏடுகளிலும் பதிவாகி இருந்தன என்றாலும் கூட இத்தகைய ஏடுகளை படிப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அப்படி படித்தாலும் இதை பரவலாக விவாதிப்பது மிக குறைவு. ஆகவே இது வெகு மக்களிடத்தில் எடுத்துச் செல்லப்பட்டது என்பது மிக குறைந்த அளவில்தான். இத்தகைய கொடுமைகளை புதிய தலைமுறைக்கு, இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியத்தை கருதி விடுதலை சிறுத்தைகளின் கலை பிரிவினர் இந்த குறும்படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இது ஒவ்வொரு கிராமமும் எடுத்துச் செல்லப்படுகிற போது, திரையிடப்படுகிற போது, பொதுக்கூட்டங்களுக்கு முன்னால் திரையிடப்படுகிற போது இதை கவனிக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு புதிய உத்வேகத்தை பெறுவார்கள். இத்தகைய கொடுமைகளை கண்டித்து போராட வேண்டும் என்கிற போர்க்குணத்தை பெறுவார்கள். அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கண்டு அஞ்சக்கூடாது, அவற்றை தவிர்படியாக்க வேண்டும் என்கிற ஆற்றலை பெறுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மிக அருமையாக இதனை படம் பிடித்திருக்கிறார்கள். இதை இயக்கிய தம்பி முத்துக்குமார் அவர்களையும், ஒளிப்பதிவு செய்த குத்புதீன் அவர்களையும், கலை வடிவமைப்பு செய்த வர்மா செந்தில்குமார் அவர்களையும், பாடல் இயற்றிய முத்துமகன் அவர்களையும், பட தொகுப்பு செய்திருக்கிற சேது அவர்களையும், இவற்றுக்கு மிக சிறப்பான இசையை அமைத்து, பின்னணி இசையை அமைத்து இதற்கு உயிர் ஊட்டியிருக்கிற தேனிசை தென்றல் தேவா அவர்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இப்படிப்பட்ட குறும்படங்களை தயாரிப்பதற்கு முன்வந்திருக்கிற, இயக்குவதற்கு முன்வந்திருக்கிற தம்பி முத்துக்குமார் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். எத்தனை முறை அவரை பாராட்டினாலும் தகும். ஏற்கனவே குறும்படங்கள் எடுத்து பல சாதனைகளை படைத்தவர், விருது பெற்றவர். சமூக பார்வை அவருக்கு இருக்கிற காரணத்தினால், சமூக அக்கறை அவருக்கு இருக்கிற காரணத்தினால் இதனை மிகச் சிறப்பாக ஈடுபாட்டோடு அதை செய்து முடித்திருக்கிறார். அருமையாக காட்சிகளை அமைத்திருக்கிறார், வசனங்களை எழுதியிருக்கிறார். ஆகவே அவரை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். அவருக்கு உறுதுணையாக இருந்த தம்பி ஆதி வெற்றி செல்வனையும் நான் பாராட்டுகிறேன்.